சலிக்காமல், படுத்து துடிக்காமல், பத்திய நீர் குடிக்காமல், மாங்காய் கடிக்காமல், மருந்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவனே, நாம் இருவர் நமக்கொருவர் நாடெல்லாம் ஆளவில்லும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே, குழந்தை மனம் உடையவளே, நான் வணங்கும் சிந்தவளே, வணங்குகிறேன் உன்னை, வாழ்த்தி விடுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா சேவா சபதி மிக நுட்பமான தலைப்புகளை எல்லாம் எடுத்து பேச்சாளர்களை மோத வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஐயா கிளம் என்று சொன்னார். இல்லை, நாங்கள் மோதும் களமே ஐயாவர்கள் தான். இந்த நிகழ்ச்சிகளை அரும்பாடுபட்டு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தலைவர், செயலர் உள்ளிட்ட அத்துணை அங்கத்தினருக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சுவைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் ரவுண்ட்ல 10 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நேரம் நம்ம தலைப்புக்குள்ள ஓடிடுவோம். சீதை சிறைப்பட்டதன் காரணம். சீதை எதற்கு சிறைப்பட்டாள் என்று கேட்டால் ராவணவதம் நிகழ்வதற்காகத்தான். ஏனென்றால் பெருமானும் பெருமாட்டையும் இந்த பூ உலகில் அவதரித்ததே ராவணனுடைய வதை நிகழ்த்த வேண்டும், தேவர்களுக்கான இடுக்கண் தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனுடைய முதல் முடிச்சு எங்கு அவிழ்க்கப்படுகிறது என்று சொன்னால் அயோத்தியா காண்டத்தில் அவிழ்க்கப்படுகிறது. ஏன்னா ராமன் பிறந்தான், வளர்ந்தான், இதெல்லாம் பாலகாண்டத்துல ரொம்ப தெல்ல தெளிவா பேசிட்டு போறார் கம்பநாட்டாழ்வான். அயோத்தியா காண்டத்தில் தான் ஒரு இடர்பாடு அங்குதான் நிகழ்கிறது. என்ன நிகழ்கிறது என்றால், நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் நிகழ்த்த வேண்டும் என்று தயரதன் உரைக்கிறான். ஆனால் அன்று இரவே அந்த திட்டமானது மாற்றப்படுகிறது சிற்றன்னை கைகேயின் மூலமாக. ஏற்கனவே சொன்ன 2 வரங்கள், அந்த வரங்களை எல்லாம் கூனி நினைவுபடுத்த அவ ஒரு ரொம்ப நுட்பமா பேசுகிறாள் கூனி. முதல் முடிச்சு அங்குதான் அவிழ்க்கப்படுகிறது. அந்த நுட்பமாக பேசிய கூனி என்ன சொல்கிறாள்? ஒவ்வொன்றாக பேசி 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 வந்த கூனி கடைசியா ஒரு பிரம்மாத்திரத்தை எரிகிறாள். என்னவென்றால், ஏற்கனவே ஜனக மகாராஜாவுக்கும் கேகயனுக்கும் ஏற்கனவே சிக்கல் உண்டு. ஏற்கனவே 2 பேருக்கும் சண்டை உண்டு. இப்போ ஜனக மகாராஜா மீது தயரதன் போர் தொடுத்தான்னு வச்சுக்கங்க. ராமன் அரசாட்சி, ராமன் போர் தொடுத்தான்னா ராமன் பக்கம்தான் ஜனக மகாராஜா நிக்கணுமே தவிர கேகயன் பக்கம் நிற்க முடியாது. அதனால உன்னுடைய அப்பாவுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் ஏற்படும் என்று சொல்ல, தாய்ப்பாசத்தின் காரணமாக மகன் பாசத்தை விட்டு விடுகிறாள் கைகேயி. விட்டு 2 வரத்தை கேட்டாள். 7 வரங்கள் 2 ஒன்று என்சை அரசாள்வது, மற்றொன்றினால் சீதை கேள்வன் போய் வனமாழ்வதுன்னு கேட்டா. தர முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் பெரிய கதை. அதெல்லாம் கடைசியில தந்து தயரதனம் இறந்து போகிறான். அந்த வரத்தையும் ராமனிடம் சொல்லுகிறாள் கைகேயி. ஆலிசூழ் உலகெல்லாம் வரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கு அரு தவமே கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று எம்பினன் அரசன். நீ போனுப்பா, இன்னைக்கு ராஜ்யம் உனக்கு கிடையாது, 14 வருஷம் நீ காட்டுக்கு போகணும். பரதன் தான் முடிசூடி நாடை ஆழப்போகிறான்னு சொல்றான். ராமனும் தெளிவாக சொல்லிவிட்டான். மன்னவன் பணியாகிலும் நும்பணி மறுப்பனும், பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோன்னா. நம்ம ராஜா சொல்லணும்னு என்ன அவசியம்? நீங்க சொன்னாலே நான் கேட்டுட்டு போறேன். நான் பரதன் தானே முடிசூடுறான். பரதன் முடிசூடன நான் முடிசூடன மாதிரி நான் போகிறேன். மின்னொளி காலம் இன்றே புகுந்தேன் விடையும் கொண்டேன். இப்பவே கிளம்பிட்டேன்னு கிளம்பி போயிட்டான். இது வரைக்கும் சிறப்பா போயிட்டு இருந்தது. இப்ப காட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. அவதார நோக்கத்தினுடைய முதல் கல்லை எடுத்து போட்டா கூனி, அதை பின்தொடர்ந்தால் கைகேயி. இப்ப காட்டுக்கு போய் ராமன் கைகேயி சொன்னபடியே இருந்திருந்தான்னா அவதாரம் நடந்திருக்குமா? ராவணனுடைய வதம் நடந்திருக்குமா? தேவர்களுடைய இடுக்கண் தீர்ந்திருக்குமா? தீர்ந்திருக்காது. 13 ஆண்டு காலம் சுகபோகமாக இருந்தார்கள். ராமன், லக்ஷ்மணன், சீதை 13 ஆண்டு காலமும் கானகத்திலே அங்கு இருக்கக்கூடிய முனிவர்களை எல்லாம் பார்த்து, அங்கு இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த 3 பேரும். இன்னும் ராவணன் பக்கமே போகல. ராவணன் பக்கத்துல இவங்களை ஆற்றுப்படுத்தியது யார் என்று கேட்டால், அது என்னுடைய கட்சிக்காரர் சூர்பனகை தான். சூர்பனகை மட்டும் இல்ல, அப்படி இருந்தா சீதை சிறப்பட்டு இருக்க மாட்டாள், ராவண வதம் நிகழ்ந்திருக்காது, தேவர்களுடைய துன்பமும் தீர்ந்திருக்காது. அதற்கு மொத்தமா பெரிய பாறாங்கல்லையே எடுத்து போட்டது யாருன்னு கேட்டா எங்க சூர்பனகை தான்.
ஆனா கிருஷ்ணா சேவா சமிதி ரொம்ப நுட்பமா அந்த தலைப்பு ஆராய்ஞ்சது மட்டும் இல்ல, ஆள்களையும் ரொம்ப நுட்பமா போட்டுருக்காங்க. சூர்பனகையை பேசுறதுக்கு ஒரு ஆணையும் மாரீசனை பேசுறதுக்கு ஒரு பெண்ணையும் போட்டிருக்காங்க. இது எவ்வளவு நுட்பம்னு பாத்தீங்க. ஏன்னா நாங்க தான் அவங்கள குறை சொல்லணும், அவங்க தான் எங்களை குறை சொல்லணும். நாங்களே குறை சொல்லிட்டா என்ன அர்த்தம் ஆகுது? அந்த மாரீசன் நல்லவங்க, ஒரு ஆணா இருந்து ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? மெஜாரிட்டிக்கு ஆண்களுக்கு சொல்றேன், கைத்தட்டல் பலமா இருக்கும். சீதை சிறைப்பட்டதற்கெல்லாம் எங்க மாரீசன் காரணமே அல்ல. முழு முதற் காரணம், மொத்த காரணமும் சூர்பனகை தான். சூர்பனகை அவளுடைய கணவன் பேரு வித்ரச்சிவசுன்னு பேரு. அவனை ஒரு போரிலே கொன்று விடுகிறான் ராவணன். தன்னுடைய மைத்துனன் என்று பாராமல் கூட எதிரிகள் பக்கம் இருந்ததன் காரணமாக அந்த சூர்பனகையினுடைய கணவனை கொன்று விடுகிறான் ராவணன். அந்த எண்ணம், பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் சூர்பனகைக்கு அப்போதே கால் முளைத்தது. நிருதர் படையை மூல நாசம் செய்வதற்கு இந்த பெண் குறிக்கோளோடு இருந்தார். அவனுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டு ராவணன், சரி உனக்கு நான் கொன்னுட்ட, என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த தண்டகாரண்யத்தை காட்டுல ஒரு பகுதியை கொடுத்து, இங்க இனிமேல் நீ சுதந்திரமா இருந்துக்க, உன்னை யாரும் கேள்வி கேட்பார் இல்ல, உனக்கு காவலுக்கு அந்த தண்டகாரண்யத்தை ஆளக்கூடிய கரண், தூடனன், விதூஷணன் 3 பேர் அங்க இருக்கிறாங்க. உனக்கு எந்த சிக்கல் வந்தாலும் அவங்களும் பார்த்துக்குவாங்க, அதனால நீங்க சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சூர்பனகையும் விட்டுட்டான். சூர்பனகை நல்ல ஒரு காரணத்தையும் நல்ல ஒரு காலத்தையும் தேடிக்கொண்டே இருந்தார். அந்த காரணமும் காலமும் கூடி வந்தது. ராவணனுக்கு அது காலனாக அமைந்தது. யார் என்று கேட்டால் அதுதான் ராமன். அவன் ராமன் தண்டகாரண்யத்தில் தங்கி இருக்கிற போது ஒரு நாள் அந்த தண்டகாரண்யம் வழியாக போன சூர்பனகை ராமனை பார்த்து விட்டார். பார்த்த சூர்பனகை ராமனுடைய அழக வர்ணிக்கிறதுக்கு கம்பனாலேயே முடியல. இப்ப நம்ம என்ன அந்த அழக போய் வர்ணிக்க முடியும்? கம்பன் சொல்லுகிற போது தெளிவாக சொல்லுகிறான், வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இணையாளோடும் போனான். ராமன் சொல்றான், மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான்னு பேசுறான். ராமனுடைய அழகு அப்பேற்பட்ட அழகு. அந்த அழகை பார்த்து விடுகிறாள் சூர்பனகை. பார்த்த சூர்பனகை, எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் இதுதான், அழகை ரசிக்க வேண்டுமே தவிர அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஒருபோதும் நாம நினைச்சிடக்கூடாது. நம்ம ரோட்ல போகும்போதெல்லாம் பாக்குறோம், நல்ல ஒரு 100 இன்ச்ல டிவி வச்சா, அடடா இப்படி ஒரு டிவி இருக்கான்னு பார்க்கணுமே தவிர இந்த டிவி கூட வீட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்க கூடாது. அழக அனுபவிக்கணுமே தவிர, அழக ரசிக்கணுமே தவிர அனுபவிக்க கூடாது. சூர்பனகை ராமனை அடைய வேண்டும் என்று நினைத்தார். ராமனை நீங்க சீதை சிறைப்பட்டதனுடைய காரணம் என்பதையும் தாண்டி இந்த ராமனை இந்த அளவுக்கு சீதை கூட வர்ணிச்சிருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு சீதை கூட ராமனுடைய அழகை பார்த்திருக்க மாட்டாள். ஆனால் சூர்பனகை பார்க்கிறாள். அவனுடைய அழகு எப்பேற்பட்ட அழகாக இருக்கிறதுன்னு கேட்டா, கம்பன் உச்சத்துக்கு போய் ஒரு வரி வைக்கிறான், என்ன அழகு ராமன், என்ன அழகு ராமன். எனக்கு இந்த புல்லெல்லாம் ஏன் இப்படி நட்டுக்கிட்டு நிக்குதுன்னு இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சூர்பனகை சொல்றான், இந்த புல்லெல்லாம் ஏன் நட்டுக்கிட்டு நிக்குது அப்படிங்கிறது. புல் இப்படி நேரம் நிக்கும் இல்லைங்களா, இந்த காட்டுக்கு காணகம் வேற, இந்த செடி கொடிகள் புல்லெல்லாம் ஏன் இப்படி நீளமாக நட்டுக்கிட்டு நிக்குது அப்படிங்கிறது இன்னைக்குதான் எனக்கு தெரியுது. ஏன்னா ராமனுடைய பாதம் இந்த பூமி தாயின் மீது பட, என்ன வர்ணனை பாருங்க, ராமனுடைய பாதம் இந்த பூமி தாயின் மீது பட பூமி தாய்க்கு மயிர்கூச்சரிப்பு ஏற்பட்டதுன்னா, பூமி தாய்க்கு புல் அரிச்சிருச்சாங்க. ராமனுடைய பாதம் பட்ட உடனே பூமி தாய்க்கு புல் அரிச்சுதான். நீங்க புல் அரிச்சா மயிர்கால்கள் எல்லாம் அப்படி நீட்டிக்கு நிற்கும், அது மாதிரி நிக்குதுன்னு எழுதுறான். அப்புறம் பார்த்தான், ராமனுடைய இதழை பார்க்கிறாள், கன்னங்களை பார்க்கிறாள், தலையை பார்க்கிறாள், பாதத்தை பார்க்கிறாள், ஒவ்வொரு அங்கமாக அப்படியே வர்ணித்து 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 வருகிறாள். கடைசியில ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க சூர்பனகை, தவம், இவன் தவ கோலத்துல இருக்கிறான். நீங்க காட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா அந்த காவி உடை அணிந்து அந்த முனிவருடைய ரூபத்தில் வந்து இருக்கிறான் ராமன். அவனை பார்க்கிற போது சூர்பனகை சொல்கிறாள், இந்த ராமன்
தவம் செய்வதற்கு தவம் என்ன தவம் செய்ததோன்னு கேட்டான். இந்த ராமன் தவம் செய்வதற்கு தவம் என்ன தவம் செய்ததோ, அப்பேற்பட்ட ராமன் இவனை அடைந்தே தீர வேண்டும்னு முடிவு பண்ணான். இவனை அடைந்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்து இப்ப போகணும். போய் பார்க்கிற போது இவளுடைய தோற்றத்தை பார்த்தா தெரியும். நல்ல செம்பட்ட கலர்ல முடி எழுதுறா, செம்பட்டை மயிர்னு எழுதுறா. நல்ல செம்பட்ட கலர்ல முடி, பல்லு ஒரு பக்கம் நீட்டு நிக்க, உடம்பெல்லாம் அப்படி ஒரு அகோர தோற்றத்துல அப்படியே நிக்குது. அவ சாப்பிடுவாளா காலையில? அவளுக்கு பிரேக்ஃபாஸ்டே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4 எலிஃபென்ட்ஸ் ஒன்லி, ஒரே 4 யானை மட்டும்தான் காலையில. பல்லு விளக்குவாங்க, அரக்கியா இருந்தாலும் பல்லு விளக்குவாங்களாம். அரக்கியா இருந்தாலும் பல்லு விளக்காம சாப்பிட மாட்டான். அவளுக்கு பிரஷ் எந்த கம்பெனி சார் செஞ்சு கொடுத்ததுன்னா பனை மரத்தை பிடுங்கி பல்லு விளக்குவாளாம். பனை மரத்தை பிடுங்கி பல்லு விளக்குவாள். இடுப்புல பெல்ட் போட்டிருக்கிறா. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னா இப்ப எல்லாம் அது ஒரு ஃபேஷனாவே மாறிடுச்சு. சேலை கட்டினா கூட ஒட்டியான மாதிரி ஒரு பெல்ட் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப சூர்பலகையே போட்டா. அது சூர்பலகை பெல்ட் போட்டிருக்காளா, அதுக்கு கீழே குஞ்சங்கள் எல்லாம் தொங்கும் இல்லையா, அந்த குஞ்சங்கள் என்ன பண்ணிருக்கானா 5-6 யானைகளை பிடிச்சு கட்டி வச்சிருக்கிறாளாம். அந்த நடக்க நடக்க யானைகள் ஒன்றோடு ஒன்று மோத சத்தம் வருமாமா. அப்படி நடக்கக்கூடிய ஒரு அகோர ஜந்து எதுன்னு கேட்டு நம்முடைய சூர்பனகை. இப்படியே போன ராமன் பயந்து போயிட மாட்டானோ? இப்ப ராமன் பயந்து போயிருவாங்கிறதுக்காக தன்னுடைய உருவத்தை மாற்றிக் கொள்ளுகிறான். தன்னுடைய உருவத்தை, ஏன்னா மாயை இல்லையா, மாயை செய்து தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல அழகான பெண்ணாக தோற்றம் எடுக்கிறான். கம்பனுடைய சந்தம் எல்லாம் அந்த பக்கம் பிரம்மாண்டமா விளையாடும். அவன் நடந்து வரா. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷன் ஷோல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேம்ப் வாக் பெண்கள் நடக்கிற மாதிரி சூர்பனகை நடந்து, கம்பனுக்கு எந்த அளவுக்கு அறிவுன்னு பாத்துக்கங்க. அந்த அப்படியே அந்த கேட் வாக்கா நடந்து வராலாம். அதுக்கு சந்தம் அமைக்கிறான் கம்பன். பஞ்சு ஒளி விஞ்சு குளி பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமி சீரடியலாகி அன்சொலில மஞ்சையன அன்னமெனமின்னும் நஞ்சமென வஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் தட். அப்படி நடக்கிற போது அப்படி நடந்து வரா. நடந்து வந்ததை பார்த்த உடனேயே ராமன் கேட்டான், யார் நீ, ஏது பதி, யாவர் சுற்றம், நீ வரவு தீவில் வரவாக இருக்கும். ராமனுக்கு தெரியும் தெளிவா, இவளுடைய வரவு தீதான வரவாகத்தான் இருக்கும்னு தெளிவா ராமனுக்கு தெரியும். அதனால உன்னுடைய வரவு தீவில் வரவாக இருக்க வேணும்னு கேட்டான். அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி, யாரு நீ, உன் பேர் என்ன, உன் சுற்றம் யாருன்னு கேட்டான். அதுக்கு தெளிவா சொல்றா. சூர்பனகைன்னு தன்னுடைய பேரை சொல்லல, தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்ளுகிறாள். தன்னுடைய பெயர் காமவல்லி என்று தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்ளுகிறாள் சூர்பனகை. யாரு சுற்றம்னு கேட்டா, நானு பிரம்மனுடைய மரபில் வந்த புலஸ்தியினுடைய வயிற்றில் உதித்த வஜ்ரவசுவனுடைய பிள்ளை. எங்க அண்ணன் யாரு தெரியுமா? குபேரன் எங்க அண்ணா, குபேரன் எங்க அண்ணன். இன்னொரு அண்ணன் யாரு தெரியுமா? ராவணன் இன்னொரு அண்ணன் என்று சொல்லுகிறார். நீங்க பாருங்க அவ எந்த அளவுக்கு லாஜிக்கலா பேசுறான்னு பாத்துக்கணும். இது மாதிரி ஒரு பெண்ணுக்கு அந்த பேச்சினுடைய உக்தி, பேச்சினுடைய சக்தி ரெண்டுமே சூர்பனகையுடைய பேச்சில வெளிப்படும். நீங்க அது ரொம்ப நுட்பமா பாருங்க. யாது குலம்னு கேட்டா குபேரனுடைய குலம், புலஸ்தியினுடைய மரபு, ராவணனுடைய தங்கச்சி. 3 விஷயம். இந்த ராமன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு 3 காரணங்களை எவ்வளவு நுட்பமா எடுக்கிறான்னு பாருங்க. முதல்ல புலஸ்தியன் மரபு, ஸ்டேட்டஸ். குலத்தால் நாம 2 பேரும் சமம்னு நிரூபிக்க. குலத்தால் நீ பிராமணர் தான், குலத்தால் 2 பேரும் சமம் என்று தெளிவாக சொல்லுது. அடுத்த 2வது, சரி குலம் எல்லாம் உனக்கு வேண்டாம்ல, நான் பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவள், நான் பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவன். ஏன்? குபேரனுடைய தங்கச்சி. நீ இதுக்கும் ஒத்து வரலான்னு. அடுத்து எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா? ராவணன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை அடிச்சு உதச்சு கல்யாணம் பண்றதுக்கு எங்களால முடியும் அப்படிங்கிற 3 விஷயத்துக்காக தெளிவா சொல்றா. புலஸ்தியனுடைய பிரம்மனுடைய மரபில் தோன்றியவள், அடுத்து ராவணனுடைய தங்கச்சி, அடுத்து குபேரனுடைய தங்கச்சினா. உடனே இவன் கேட்டான், எம்மா நான் சத்திரியன், நீ குபேரன் பிராமண குலத்துல பிறந்தவன், நம்ம 2 பேருக்கு திருமணம் செய்ய முடியாதுன்னு ராமன் கேட்டான். ஐயா அப்படியெல்லாம் நீ சொல்லிடாத, நாம் முனிவர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஞானிகளுக்கெல்லாம் கைங்கரியம் செய்து பிழைக்கக்கூடியவள், அதனால நானும் பிராமண குலத்தை சேர்ந்தவள் தான், நீ என்ன திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. சரி அப்படியே நான் உன்னை திருமணம் பண்ணிக்கலாம்னாலும் கூட உன்னுடைய சுற்றமெல்லாம் சேர்ந்து கொடுத்தாதானே திருமணம் பண்ணிக்க முடியும்னா அதுக்கு ஒரு வார்த்தையை வச்சா. அப்படி இல்ல, நாம 2 பேரும் சேர்ந்து போய் காந்தர்வ மனம் பண்ணிக்கலாமேன்னு கேட்டான். இப்படி எல்லாம் ஒவ்வொன்னா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் சீதை அந்த இடத்துல இருந்து வரா. சீதை வந்த உடனே இவ பார்த்தா, அரக்கி வந்துட்டான்னா. எது? இவ பார்த்து சீதைய அரக்கின்னா.
சீதைய அரக்கி வந்துட்டான்னா. அதுக்கப்புறம் ராமன் சொன்னா, இல்ல அது என்னுடைய மனைவி, என் தம்பி வெளியே நிக்கிறான், வந்தனா அவன் பயங்கர கோவப்படுவான், இங்கிருந்தே நீ கிளம்பிடு. ராமன் விளையாட்டாக தொடர்ந்த விஷயம் வினயமாக முடிந்தது என்பதை நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். லட்சுமணன் வந்தான், யாரு நீன்னு கேட்டான். உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா உடனே ரக்குவணன் தன்னுடைய உடையில் இருக்கக்கூடிய வாளை எடுத்து மூக்கையும் காதையும் முளையையும் அறிந்து விட்டவுடனே இரு எங்க அண்ணன்ட்ட போய் சொல்லித்தரம் பாருன்னு கிளம்பி போனான். யாரு? நம்முடைய சூர்பனகை. அவங்க அண்ணன்ட்ட போய் சொல்லி அவங்க அண்ணனுடைய மனத்தை மாற்றினாள். எப்படி மாற்றினாள் என்பதை அடுத்த சுற்றில் என்னுடைய வழக்கை நான் தாக்கல் செய்கிறேன். முதல் சுற்றுக்கு நன்றி பாராட்டி விடைபெறும். நன்றி. சரி, அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, முடிச்சிருவோம். சரி, சூர்பனகைன்னு யாருன்னு தெரிஞ்சு விரிவா நம்ம பாத்துருவோம். அப்ப நேரம் அண்ணன்ட்ட போன உடனே அண்ணன் தெளிவா ஒரே வார்த்தையை கேட்டான். ஏமா இப்படி வந்ததை பார்த்து ஊர்க்காரங்கள்லாம் பயப்பட்டாங்க. சூர்பனகையே இந்த அலங்கோலப்படுத்தினது யாருன்னா மக்களே சாந்தப்படுச்ச. சூர்பனகை மேல யாரும் கை வைக்க முடியுமா? அவளே பொழுது போகல அவளுக்கு. அதனால அவளே மூக்க அறுத்துட்டு அவங்க அண்ணனுக்கு வேலை கொடுக்கணும், நீங்க வந்திருக்கிறாப்பான்னு ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சான். ராவணன் தெளிவா கேட்டான், இக்குற்றம் நிகழ நீ என்ன செய்தாய்ன்னு கேட்டான். எவ்வளவு புண்ணியவான்னு பாருங்க, எவ்வளவு பெரிய நேர்மைவாதின்னு பாருங்க. தன் தங்கையினுடைய மூக்கு முளை காதை அருந்திருக்கிறான். அருந்த உடனே பொங்கி எழவில்லை. நீதிமானாக நின்று நீதி கேட்டான். நீ இடை இழைத்த குற்றம் யாதுன்னு கேட்டான். உடனே இப்போ இவன்கிட்ட வேற என்ன சொல்லி புரிய வைக்கணும்? இங்கதான் சூர்பனகையுடைய தந்திரம் வேலை செய்கிறது. சீதை சிறைவிடுவதற்கான காரணமும் மேலோங்குகிறது. அவ சொன்னா, நான் தண்டகாரண்யத்துல அலைஞ்சிட்டு இருந்தேன், அங்க சீதைன்னு ஒரு பெண்ணு, அடட்ட அழகு, என்ன அழகு தெரியுமா? அந்த அழகானவ ஏன் உனக்கு மனைவியா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். நான் இந்த நிலைக்கு ஆட்பட்டேன்னா இவ அதுக்கா போனா தனக்கு கணவனை தேட போனவ இங்க சாதுரியமா என்ன பேசுறா? உனக்கு மனைவியை நான் தேட போனேன்னா. உடனே அவ்வளவு அழகான்னு ராவணன் விழுந்தான். அந்த விழுதல் தான் சீதை சிறைப்பட்டதற்கான காரணமே தவிர மாரீசனுடைய வீழ்ச்சி இதுல எந்த பங்கும் இல்லைங்கிற தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவ சொல்றான், அப்படியா எவ்வளவு அழகு அப்படின்னு கேட்க அந்த அழகையெல்லாம் வரிசைப்படுத்துகிறான் கம்பன். அவ சொல்றான், தோளையே சொல்லுகேனோ சுடர்முகத்து உழவுகின்ற வாளையே சொல்லுகேனோ அல்லகை வழுந்துகேனோ நீளவும் திகைப்பதல்லால் தனி விளம்பலாற்றையே. அவளுடைய அழகை தனித்தனியா சொல்ல முடியுமா? நாளைக்கே நீ பாரு, நீயே தெரிஞ்சுக்க வேண்டாம். இவ அப்படி பூஸ்ட் பண்றத பார்க்க ராவணனுக்கு எங்கெங்கயோ சிந்தை போச்சு. அவ சொல்றான், இந்திரன் சசியை பெற்றான், 2-3 வதனத்தோன் தன் தந்தையும் உமையை பெற்றான், தாமரை செங்கண்ணானும் செந்திரு மகளை பெற்றாள், சீதையை பெற்றால் நீயும் அந்தரம் பார்க்கின் நன்மை அவர்க்கு இல்லை உனக்குன்னா. இங்க வேற இந்திரன் சசிய மனைவியா வச்சிருக்கிறான், சிவபெருமான் பார்வதியை மனைவியாக கட்டி இருக்கிறான், திருமகளை மனைவியாக கட்டி. இதெல்லாம் பெருமை இல்ல. சீதையை நீ மனைவியா வச்சுட்டேன்னு வச்சுக்க, இவங்கெல்லாம் கீழே நீ மேலன்னா. அவனுக்கு அப்படியே உச்சத்துக்கு போயிருச்சு. பாகத்தில் ஒருவன் வைத்தான், பங்கயத்து இருந்த பெண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான், போதத்தில் பிறந்த எண்ணை வென்ற நான் இடையை நீயும் மாகத்தோல் வீர பெற்றா எங்கனம் வைத்து வாழ்வின்னு கேட்டான். எப்பா, சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாகத்தை உமையமைக்கு கொடுத்திருக்கிறார். திருமால் தன்னுடைய நெஞ்சில திருமகளுக்கு இடத்தை கொடுத்திருக்கிறார். பிரம்மன் தன்னுடைய நாட்களை சரஸ்வதி கொடுத்திருக்கான். இவங்கெல்லாம் இந்த இடத்தை கொடுத்துட்டாங்களே, சீதைய நீ கட்டணின்னா அவளுக்கு எந்த இடத்தை கொடுப்பேன்னு கேட்டான். யாரு? சூர்பனகை. இதையெல்லாம் கேட்க இவனுக்கு எல்லாம் மறந்து போச்சு. யாருக்கு? ராவணனுக்கு எல்லாம் மறந்து போச்சு. எதை மறந்து போச்சு? கரணையும் மறந்தான். ஏற்கனவே கரண், தூடனன், திரிசிரன் எல்லாத்தையும் வதம் பண்ணியாச்சு. கரணையும் மறந்தான். தங்கை மூக்கினை கடிந்த உரணையும் மறந்தான். உற்ற பழியை மறந்தான். வெற்றி அரணை கொண்ட காமன் அம்பினால் முன்னை பெற்ற வரணையும் மறந்தான். எல்லாத்தையும் மறந்துட்டான். கரண், தூடனன் செத்ததை மறந்துட்டான். தங்கச்சி மூக்கறுபட்டு வந்ததை மறந்துட்டான். ஏற்கனவே தனக்கு இருக்கக்கூடிய வரம், சாபம் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஒன்னே மறக்கல. என்ன மறக்கல? கேட்ட மங்கையை மறந்திடாதான். கேட்ட மங்கையை பாக்கம் கூட இல்லைங்க, பார்த்து ஒருவேளை இருந்திருந்தா பரவாயில்லன்னு சொல்லி இருக்கலாம் நம்ம. சரி, மாரீசனுடைய வீழ்ச்சி ஒரு வகையில காரணம் இருக்குன்னா, சூர்பனகை சொன்ன மாத்திரத்தில் கேட்டான். அவனுக்குள் ஒரு பிம்பத்தை உருவகித்துக் கொண்ட பாக்கம் கூட இல்ல. அப்ப எந்த அளவுக்கு சூர்பனகை பேசியிருப்பான்னு பாருங்க. எந்த அளவுக்கு சூர்பனகை பேசி இருந்தால் சீதையை விடக்கூடாது என்று நினைத்திருந்தான்னா அந்த அளவுக்கு சூர்பனகை அவளை ட்விஸ்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்.
அப்படி சூர்ப்பனகை சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த சீதையை மறக்காததால் அவன் அந்த சீதையை சிறையெடுத்தான் என்பதை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க மாரீசனை பேசுனீங்க அப்படின்னா, மாரீசன் அந்த ஒரு படலத்தில் வந்து அப்படியே செல்கிறான். ஆனால் சூர்ப்பனகையும் அந்த படலத்தில் வந்துதான் செல்கிறார். ஆனால் காப்பியம் முழுக்க சூர்ப்பனகையுடைய பேச்சு இடம்பெறுகிறது. ஏன்னா காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சீதை சிறைப்பட்டதனுடைய காரணம் சூர்ப்பனகை மூக்கு அறுபட்டதுதான் என்பது தெரிகிறது. ராவணிடம் சீதை பேசுற போது வாக்கை சொல்றார், உங்கை மூக்கும் உம்பிய தோளும் தாளும் சின்னா பின்னங்கள் செய்து அவனை சிந்தியாயோன்னு கேட்டான். ஏன்னா உன் தங்கச்சி மூக்கு அறுத்தானே ராமன், லட்சுமணன், அவனுடைய வலிமை உனக்கு தெரியாதான்னு சீதை யார்கிட்ட கேட்டா? ராவணன் கேட்டா. இந்திரஜித்து வருத்தப்படுறான். காணிடை அத்தைக்கு உற்ற குற்றமும் கரணார் பாடும் உள என் வீரம் அழிகின்றதம்மான்னு கேட்டான். எங்க அத்தைக்கு அந்த மூக்கு அறுபட்டது, அந்த கோபத்தை கூட வெளிப்படுத்தாத முடியல நிலையில நான் நிக்கிறேனேன்னு இந்திரஜித்து வருத்தப்பட்டான். அங்கதன் ராவணன் போய் பேசுற போது ஒரு வார்த்தை சொன்னான், காட்டில் வைகு இருந்தொழி வந்த நங்கை சூர்ப்பனகை இருஞ்செடி முளையும் மூக்கும் அறிந்துழி வந்திலாத அரக்கனாகிய நீ இனி செய்யும் ஆண்மை உண்டோன்னு கேட்டான். ஏண்டா உன் தங்கச்சியை இந்த அளவுக்கு பண்ணிட்டான், உன்னை எந்த அளவுக்கு பண்ணுவாங்க தெரியுமான்னு கேட்டான். யாரு? அங்கதன் ராவணன் கேட்டான். சுக்ரீவன் கேட்கிறான். நிகும்பல யாகத்துல இந்திரஜித்தன் பேசுகிறான். அந்த ஒரே நுட்பம் ராமாயணத்தை ஒரே பாட்டுல சொல்லி முடிக்கணும்னா சொல்றாங்க. காந்தையருக்கு அணி அணைய சாணகியர் பேர் அழகும் அவர்தம் கற்பும் ஏந்து உயர்த்து ராவணனார் காதலும். அடுத்த ஒரு வார்த்தை கம்பன் போடுகிறான், அச்சூர்ப்பனகை இழந்த மூக்கும். ராவணன் வதம் நிகழ்வதற்கு என்ன காரணம்னு கேட்டா, அச்சூர்ப்பனகை இழந்த மூக்கும் என்று இந்த இடத்துல கம்பனும் பேசுகிறான். கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் தெளிவாக தெரியும், சீதை சிறைப்பட்டதனுடைய காரணம் சூர்ப்பனகுடைய சூழ்ச்சிதான் என்பது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கும் தெரியும். ராமாயணத்தின் நாயகனான ராமனுக்கும் தெரியும். அந்த ராமனுக்கே தெரிகிற போது இந்த ராமனுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? அதனால் சீதை சிறைப்பட்டவருடைய காரணம் சூர்ப்பனகையின் சூழ்ச்சியே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து செந்தில் பதிவுரைக்கும் செவ்வேலின் திருவடிகளை பணிந்து விடைகிறேன். நன்றி, வணக்கம். ஜெகம் புகழும் புண்ணிய கதையாக விளங்கக்கூடிய இந்த ராமகாவியத்தை நம்முடைய செவிகளில் எல்லாம் குளிரும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு காசி விஸ்வநாதன் ஐயா அவர்களே, கம்பராமாயணத்தில் அடிமுடி கண்ட ஆசானாக விளங்கக்கூடிய பேரன்பிற்கும் பெருமைக்கும் உரிய நடுவர் புலவர் ராமன் அவர்களே, கம்பராமாயணம் கம்பன் தலைமுறைக்கும் எழுதி வைத்த சீட்டு என்று கண்ணதாசன் சொன்னார். இல்லை, அது மதம் கடந்து சமயம் கடந்து எழுதி வைக்கப்பட்ட சீட்டு என்பதை நிரூபிக்கும் வகையில் கம்பராமாயணத்தை அதி அற்புதமாக பேசி சென்ற அன்பிற்கினிய சகோதரன் ஷாஜகான் அவர்களே, இன்று காலையில் செங்குந்தர் மண்டபத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த போற்றுதலுக்குரிய பெருமைக்குரிய செங்குந்தர் மண்டபத்தினுடைய தலைவர் வந்திருக்கிறார்கள், வேலுச்சாமி ஐயா அவர்களே, அவையில் வீட்டிற்கக்கூடிய ஆஸ்திக பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சகோதரர் அவர்கள் மிக சிறப்பாக முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து விட்டு சென்று அமர்ந்திருக்கிறார்கள். சீதை சிறைப்பட்டதற்கு முழுமையான காரணம், முதன்மையான காரணம் யாராம்? சூர்ப்பனகையாம். எவ்வளவு பெரிய பொய்! முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை என்றால் இதுதான் என்று சொல்ல வேண்டும். எனக்கு இன்னும் ஒரு ஐயப்பாடு. சீதை சிறைப்பட்டதற்கு காரணம் யார் என்பது தலைப்பா, இல்லை அரக்கர் குலம் அழிவதற்கு காரணம் யார் என்பது தலைப்பா என்பது எனக்கு சந்தேகம். சகோதரர் பேசிவிட்டு சென்ற அத்துணை பொருளும் அத்துணை கருத்தும் என்ன இருந்தது? ராவணனுடைய வீழ்ச்சி குறித்து இருந்தது. ஆனால் இங்கே தலைப்பு என்ன? சீதை சிறைப்பட்டதற்கு காரணம் மாரீசனின் வீழ்ச்சியா, சூர்ப்பனகையின் சூழ்ச்சியா? மாரீசனின் வீழ்ச்சியே என்று ஆணித்தரமாக சொல்லிவிடலாம். எப்படி? சகோதரர் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், அந்த மாரீசன் வதைப்படலத்தில் மட்டும்தான் மாரீசன் என்று சொல்லக்கூடிய கதாபாத்திரம் வருமாம். ஆனால் சூர்ப்பனகை கதை முழுவதும், காப்பியம் முழுவதும் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்று சொன்னார்கள். இல்லை,
கதை தொடங்குகின்ற பொழுதே வேள்வி காக்கக்கூடிய அந்த படலத்திலேயே மாரீசன் வந்து விடுகிறார். விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய வேள்வியை நடத்துவார். அந்த வேள்வியை தடுப்பதற்காக தாடகை வருவாள். அந்த தாடகையினுடைய மகன்தான் இந்த மாரீசன். திருமகள் நாயகன் தெய்வ பாலிதான். வெறுவரு தாடகை பயந்த வீரர்கள் இருவருள் ஒருவனை கடலில் இட்டது, ஒருவனை அந்தகபுரத்தில் இட்டது. சுபாகு மாரீசன் என்று சொல்லக்கூடிய 2 அரக்கர்கள். அதில் சுபாகு என்று சொல்லக்கூடிய அரக்கனை ராமருடைய அன்பு துளைத்து உயிரை எடுத்தது. மாரீசன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை கடலில் கொண்டு சேர்த்தது. அவர்கள் சொன்னார்கள், ராமனுக்கே தெரிந்திருக்கிறது சீதை சிறைப்பட காரணம் நம்முடைய சூர்பனகைதான். அல்ல அல்ல, இங்கே ராமனுடைய அம்பிற்கே தெரிந்திருக்கிறது சீதை சிறைப்பட போகிறாள், அதனால் இந்த மாரீசனை விட்டு வைக்க வேண்டும் என்று. அதனால் மாரீசன் கடலில் சென்றார். இங்கே சீதை சிறைப்படுவதற்கு 2 பெரிய தடை இருந்தது. அந்த தடையை உடைத்தது யார்? நன்றாக சிந்திக்க வேண்டும். ராமபிரானுடைய வீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தடை, லக்ஷ்மணனுடைய காவல் என்று சொல்லக்கூடிய ஒரு தடை. இந்த 2 பெரும் தடைகளையும் தகர்த்துவதற்கு உதவி செய்தவன் யார் என்றால் மாரீசன். அதுவும் தன்னுடைய உயிரையே கொடுத்து உதவி செய்திருக்கிறார் மாரீசன். இப்போது ராமகாவியத்தில் ராவணனுக்கே தெரிகிறது சீதை சிறைப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக அது மாரீசனால் தான் முடியும் என்று. ராவணன் எப்படிப்பட்டவன்? 3 கோடி வாழ்நாள் உடையவன், முயன்று பெற்ற பெரும் தவம் உடையவன், யாராலும் வெல்லப்படாத தோல் வலிமை உடையவன். அப்பேற்பட்ட ராவணன் நினைத்திருந்தால் தனியாளாக சென்று சீதையை சிறைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் மாரீசனுடைய உதவியை தேடி மாரீசன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறார். யார்? அரக்கர்களுடைய வேந்தனாக விளங்கக்கூடிய ராவணன் மாரீசனை தேடி செல்கிறார். எதற்காக? இந்த உலகத்தில் மாரீசனை தவிர யாராலும் சீதையை சிறைப்படுத்துவதற்கு உதவி செய்ய முடியாது என்று அறிந்ததனால் அவர் மாரீசனை தேடி செல்கிறார். மாரீசனிடத்தில் போய் சொல்கிறார், எப்படியாவது சீதையை கவர்ந்து வர வேண்டும், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சிச்சி, என்ன இது அபத்தம் என்று ராவணனுக்கே அறிவுரை சொல்கிறார். இல்லை இல்லை, சூர்பனகையை மூக்கையும் முளைக்காம்பையும் அறுத்தவன் லக்குவனன், கரணையும் தூடனனையும் ஒழித்தவன் ராமன் என்று எல்லாம் சொல்லி எப்படியோ மாரீசனை சம்மதிக்க வைக்க வேண்டும் சீதையை சிறைப்படுத்துவதற்காக. அப்போது அந்த மாரீசனுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? நீர் விஷம் கலந்த நீரில் வாழக்கூடிய மீன் போல இருந்ததாம். இந்த மீன் கரைக்கு வந்தாலும் இறப்பு நிச்சயம், விஷம் கலந்த அந்த தண்ணீரில் இருந்தாலும் இறப்பு நிச்சயம். இப்போது மாரீசனுக்கு புரிந்து விட்டது, என்னுடைய வீழ்ச்சி என்பது, என்னுடைய இறப்பு என்பது நிச்சயமாகிவிட்டது. நான் இங்கே இருந்து ராமபிரானை நோக்கி சென்றாலும் எனக்கு இறப்பு. இல்லை இல்லை, இங்கே இருந்தால் இந்த ராவணன் கையால் இறப்பு. ஒருவேளை மாரீசன் முடிவெடுத்திருக்கலாம், மருமகன் தானே ராவணன், இந்த மருமகன் ராவணன் கையாலேயே செத்து போய் விடுவோம் என்று நினைத்து நீயே கொன்றுவிடு என்று சொல்லியிருந்தால் சீதை சிறைப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ராவணன் கையால் சாவதற்கு அந்த ராகவன் கையால் இறந்து விடலாம் என்பதற்காக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு மாயமானாக மாறி சீதையை கவரச்சு. எப்படி உடனடியாக சீதையை கவர முடியும்? அங்கே ராமபிரான் இருக்கிறார், இளைய பிரான் இருக்கிறார். மான், அது எப்பேற்பட்ட மான்! மிக அழகான ஒரு மான், ஆணி பொன்னின் ஆகியது. அந்த மானினுடைய வர்ணனை மிக அழகாக கம்பர் சொல்லுவார். ஆணி பொன்னின் ஆகியது, ஆய் கதிரால் சேனில் சுடர்கின்றது, தின் செவி கால் மாணிக்க மயத்து ஓர் மான் உள்ளதால். சீதா பிராட்டியின் முன்னிலையில் அந்த மான் போய் நிற்கின்றது. அது ஆணி பொன்னால் செய்யப்பட்ட அழகிய மான். அதனுடைய உடலில் ஆங்காங்கே வாளிலும் அதனுடைய செவ்வியிலும் மாணிக்கத்தை பதித்து வைத்தது போன்ற அழகாக, மிக அழகாக அந்த மாயாமான் மாரீசன் அங்கே வந்து நிற்க சீதையினுடைய மனம் அந்த மான் மீது சென்றது. இதை இன்னும் மிக அழகாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெண்மானை காணாமலேயே அவள் மீது மயக்கம் கொண்ட ஒரு ஆண்மகனுடைய வீழ்ச்சியையும், ஒரு பொன்மானை கண்ட மாத்திரத்தில் அதன் மீது மயக்கம் கொண்ட ஒரு பெண்ணினுடைய துன்பத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி என்றால் இந்த மாரீசன் வதைப்படல். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்.
இப்படி ஒரு மான் இருக்க முடியுமா? இலக்குவன் இளையபிரான் தடுக்கிறார். இப்படி ஒரு மானை எங்கேனும் பார்க்க முடியுமா? இது சரியாக படவில்லை, இது மாயமானாக தோற்றம் அளிக்கிறது. அண்ணா இது வேண்டாம். சீதை மானை பிடித்து தர சொல்லி நிற்கிறார். அண்ணா இது வேண்டாம், பொன்னின் ஒளி மேனி பொருந்திய 7 அன்னங்கள் பிறந்தது அறிந்திலையோ? இப்ப ராமபிரானுக்கு கூட அந்த மான் மாயமான் என்று தெரியவில்லை. ராமபிரான் இளையபிரானுக்கு அறிவுரை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பொன்னை நிகர்த்த மேனி உடைய 7 அன்னங்கள் பிறந்ததாக முன்னால் புராணங்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்றதே, அதை நீ அறியவில்லையா இலக்குவனா? இந்த உலகத்தில் இல்லாதது என்ற ஒரு பொருள் இருக்கவே முடியாது என்று ராமபிரான் சீதாதேவிக்காக பேசுகிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவார், இல்லாதன இல்லை இளங்குமரா. இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பொருள் என்று இருக்கவே முடியாது இளையபிரானே. நிச்சயமாக இந்த மான் மாயமானாக இருக்க முடியாது. நானே போய் தேடி தருகிறேன், நானே போய் பற்றி வருகிறேன் என்று ராமன் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். ஒரு தடை விலகியது. எதனால் விலகியது? அந்த மாரீசன் மாயமானாக வந்து நின்று சீதா பிராட்டியினுடைய மனதில் ஆசை என்னும் விதையை விதைத்தார். அதனால் ராமபிரான் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய வீரம், அந்த மிகப்பெரிய காவல் சீதா பிராட்டியிலிருந்து நகர்ந்து சென்றது. இன்னும் ஒரு காவல், இளையபிரான் இருக்கின்றாரே, நோக்கிய மானை நோக்கி நுதியுடை மதியின் ஒன்றும் தூக்கிலன். ராமபிரான் அந்த மானை பார்த்து சொல்கிறார், ராமபிரானுக்கு தெரியாததா? வந்திருக்கக்கூடிய மான் மாயமான் என்று ராமபிரானுக்கு தெரியாதா? தன்னுடைய மதியால் தன்னுடைய அறிவால் சீர்தூக்கி பார்க்காமல் வந்திருப்பது நல்ல மான். சொல்கிறார், நன்று இது என்றான். அதன் பொருள் சொல்லலாகுமோ? ராமபிரானே இந்த மானை நல்ல மான் என்று சொல்கின்றான் என்றால் இதனுடைய பொருளை நான் என்னவென்று சொல்வேன் என்று கம்பர் சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? இந்த மாய மான் தான் இந்த ஒட்டுமொத்த காப்பியத்தையும் நகர்த்தி செல்வதற்கு முதன்மையான கதாபாத்திரம் இந்த மாயமான் என்று கம்பரே அறிந்திருக்கிறார். ஆதலால் இதனுடைய பொருளை நான் எப்படி சொல்லுவேன்? தேவர்களினுடைய அந்த தொல்லை, அந்த இடர்பாடு தீர வேண்டும். இங்கே முனிவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அதற்கு ராவணன் இறந்துபட வேண்டும். அதற்காகத்தான் இங்கே ராமபிரான் அந்த மானை பார்த்து நல்ல மான் என்று சொன்னதாக சொல்கிறார். இப்போது இளையபிரான் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நானே போய் அந்த மானை பிடித்து வருகின்றேனே. இங்கேதான் விதி விளையாடுகிறது. ஒரு பெண்ணினுடைய ஆசை, அவள் 100 ரூபாய் கொடுத்து தன் தலை நிறைய பூ வைத்து கொண்டாலும் கணவன் 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த அந்த பூவை வைப்பதில் அவளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் தனி மகிழ்ச்சி. அதே போல் இங்கே சீதை சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, நானே சென்று பிடித்து வருகிறேன் என்று இளையபிரான் சொன்னதும் சீதைக்கு கண்ணீர் வந்துவிட்டது. மிக அழகான பாடல். ஆயிடை அன்னம் அண்ணாள் அமுது உகுத்து அணைய செய்ய வாயிடை மழலை இன்சொல் கிளியின் குழறி மாழ்கி நாயக நீயே பற்றி நல்கிலை போலும். என்னுடைய நாயகனே ராமபிரானே, நீயே சென்று அந்த மானை பற்றி வர வேண்டும் என்று எப்படி சொன்னால், சேயரி குவளை முத்தம் சிந்துவ சீறி போனால் அவளுடைய குவளை போன்ற கண்களிலிருந்து நீரே வந்து விட்டதாம். எதற்காக? இளையபிரான் பற்றி தர வேண்டாம், எம்பிரான் பற்றி தர வேண்டும் என்பதற்காக அந்த கண்ணீரோடு சீதா பிராட்டி உள்ளே சென்றாள். இனி தொடர்ந்து அவளுக்கு கண்ணீர். ராமபிரான் அந்த கண்ணீரை பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்தார்? அந்த மானை நானே பற்றி தருகிறேன் என்று அங்கே இருந்து நடந்து விலகி சென்று விட்டார். மான் துள்ளி துள்ளி போகிறது. எப்படி போகிறது? அது மாயமான் அல்லவா? குன்றிடை இவரும் மேக குழுவிடை குதிக்கும். ஒரு மான் சாதாரணமாக கொஞ்ச தூரம் தான் குதித்து குதித்து போக முடியும். ஆனால் இது மாயமான் மேகத்தை எட்டுகின்ற அளவிற்கு குதித்து 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 செல்கிறதாம். குன்றத்தை அப்படியே தாவி செல்கிறதாம். பக்கத்தில் சென்று பிடிக்கலாம் என்று பார்த்தால் தொலைவில் நிற்கிறதாம். தொலைவில் இருக்கிறதே என்று பார்த்தால் அழுத்தமாக வந்து நிற்கின்றதாம். அப்போது ராமபிரானுடைய மனதில் சந்தேகம் எழுந்தது. ஆஹா, இளையபிரான் சொன்னது எவ்வளவு உண்மை! வந்திருக்கக்கூடியது மாயமான் தான் என்று அந்த கணத்திலேயே அம்பு போடுகிறது. அந்த அம்பு போட்டவுடன் மாரீசன் இறந்திருக்க வேண்டும். ஆனால் மாரீசனுடைய அந்த அபய குரல் இருக்கின்றதே, குழைத்த வாலி உரம்புக புள்ளியோன் இழைத்த மாயையின் என் குரலால் எடுத்து அழைத்தது உண்டு. ராமபிரானுடைய குரலால் அந்த அபய குரலை எழுப்பினான்.
இங்கே கம்பராமாயணத்தில் என்ன எழுப்பினான், என்ன சொன்னான், என்ன வார்த்தை அது என்று கம்பராமாயணத்தில் இல்லை. வால்மீகியத்தில் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், ஹே இலக்குவனா, ஹே சீதா என்று ராமபிரானுடைய குரலால் அந்த மாயமான் குரலை எழுப்பி இறந்துபட்டதும் இங்கே சீதா தேவி வயிற்றில் அடித்து கொண்டு அழுகிறார். ஐயோ தவறு செய்து விட்டோமே என்று அழுததோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளையபிரானை பார்த்து என்ன சொல்கிறாள், அங்கே ராமபிரானுடைய குரல் கேட்கின்றதே, இன்னும் நீ இங்கே நின்று கொண்டிருக்கின்றாயே, நீ நிற்கக்கூடிய இந்த நெறி நல்ல நெறியாக தெரியவில்லை என்று சொல்கிறார். யார்? சீதா பிராட்டி. பலகாலும் இது மாயமான் என்று சொன்னவன் இளையபிரான். ஆனால் இப்போது அந்த இளையபிரானையே நோக்கி சீதா பிராட்டி சொல்கிறாள், நீ நிற்கக்கூடிய இந்த நெறி என்னுடைய மனதிற்கு நல்ல நெறியாக படவில்லை. ராமபிரானிடத்தில் ஒரு பகல் ஒரு பொழுது பழகி இருந்தால் கூட அவருக்காக உயிரையே கொடுத்து இருப்பார்கள். ஆனால் நீ அவருக்கு உடன் பிறந்தவனாக இருந்து அவருடைய அபய குரலை கேட்டும் இன்னும் இங்கேயே இப்படியே நின்று கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய எண்ணம் என்ன? இப்போதுதான் இலக்குவனுக்கு கோபம் வருகின்றது. கோபம் கூட வரவில்லை. இலக்குவன் மனதளவில் அப்படியே அவருடைய எண்ணம் அப்படியே மாய்ந்து போகிறது. இலக்குவன் என்ன செய்கிறார், நான் இதற்கு மேலும் நீ இங்கிருந்து நகரவில்லை என்றால் நான் தீயில் மூழ்கி விடுவேன், நான் இறந்து விடுவேன் என்று வேறு சீதா பிராட்டி சொல்கிறார். அப்போதுதான் இளையபிரான் அங்கே இருந்து அப்படியே நகர்ந்து செல்கிறார். நான் நிச்சயமாக என்னுடைய அண்ணன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறேன், தாயே நீ உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்ப சீதா தேவியை இன்று இரும், இங்கேயே இருக்க வேண்டும், நீங்கள் வெளியே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு போகக்கூடிய அந்த வார்த்தை தான் கம்பராமாயணத்தில் லட்சுமண ரேகை. கம்பராமாயணத்தை பொறுத்த மட்டில் அந்த லட்சுமண ரேகை என்பது இல்லை. ஆனால் நீங்க இதை தாண்டி வெளியே வரக்கூடாது, இங்கே உள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்ற அந்த வார்த்தை இப்போது அந்த மாயமானுடைய குரலால் இளையபிரானும் இங்கே இருந்து அகன்று சென்று விட்டான். இங்கே ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, சீதா பிராட்டியினுடைய ஆசையை தூண்டியது மாரீசன் என்று சொல்லக்கூடிய மாயமானுடைய தோற்றம். இன்னொன்று, சீதா பிராட்டிக்கு அச்சத்தை தூண்டியது மாரீசன் என்று சொல்லக்கூடிய மாயமானினுடைய அந்த மாய குரல். இந்த இரண்டும் தான் சீதை சிறைப்படுவதற்கு காரணம். சூர்பனகை என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம் தோட்டா இல்லாத வெற்று துப்பாக்கி. ஆனால் மாரீசன் என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம் தோட்டாவோடு இருக்கக்கூடிய உண்மை துப்பாக்கி. பொய் துப்பாக்கிக்கு மதிப்பா, உண்மை துப்பாக்கிக்கு மதிப்பா என்று நிச்சயமாக எங்களுடைய நடுவர் ராமரையா அவர்கள் தீர்ப்பு சொல்லுவார்கள். ஒருவேளை மாயத் தோற்றம் காட்டி அந்த மாரீசன் வந்திருக்காவிட்டால், ஒருவேளை மாய குரலை காட்டி அந்த மாரீசன் வீழ்ந்திருக்காவிட்டால் சீதை சிறைப்படுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. எனவே மாய தோற்றத்தை காட்டி ஒரு காவலை விலக்கினான், மாய குரலை எழுப்பி மற்றும் ஒரு தடையை தகர்த்தினான். எனவே சீதை சிறைப்படுவதற்கு முழுமையான காரணம், முதன்மையான காரணம், முத்தாய்ப்பான காரணம் யார் என்றால் மாரீசன் மட்டும்தான். எனவே சீதை சிறைப்படுவதற்கு முக்கியமான காரணம் மாரீசனே என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு ஐயா அவர்கள் இடத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.